2 தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் பொள்ளாச்சி மாநாடு ஒன்று நடத்தி ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதாவது வி த லீடர்ஸோட முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடந்தது. இதில் கிட்டத்தட்ட 5000லேருந்து 10,000 பேர் வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா இதில் ஒரு ஒரு இன்வைட் கிடையாது, யாருக்கும் பெரிதாக அழைப்பு விடுக்கப்படல. இது ஒரு மாவட்டத்தில் நடத்தப்பட்ட மாநாடு. மீட்டிங் மாதிரி தான் முதல்ல நினச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 5000லேருந்து 10,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல 50,000லேருந்து 80,000 பேர் அந்த மாநாடுக்கு வந்திருந்தாங்க. இதில் யாருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊடகத்துக்கு. ஏன்னா இன்றைக்கி பொள்ளாச்சி மாநாட்டில் அவர் அரசியல் கட்சியை தொடங்க போகிறாரா இல்லையா, சொல்வாரா மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு இந்த ஊடகத்துக்கு நிறையவே இருந்தது. ஆனால் அவர் பேசியது முழுவதும் அரசியலை தாண்டி பொது சேவையை முதன்மைப்படுத்தி பேசியிருக்கிறார். அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரும் சிறிது பெரிது என்று நினைக்காமல் எல்லாரும் ஸ்கில்ஃபுல் லீடர்ஸ், அதை டெவலப் பண்ணுன்றது தான் இந்த அமைப்போட முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 19 லட்சம் பேரை நெருங்கியிருக்கு. இந்த 19 லட்சம் பேரும் அவர் அழைப்பு விடுத்தோ இல்லை அவர் தனியாக ஃபோன் பண்ணி கால் பண்ணியோ என் அமைப்பில் சேருங்க, இன்னும் சொல்லப்போனால் அது அவர் அமைப்பே கிடையாது. அவர் சேரும்போதே அந்த அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 900 சில்லற மெம்பர்ஷிப்பில் தான் அவர் சேர்ந்தார். அழைப்பு விடுக்காமல் எல்லாரும் அவங்க இண்டிபெண்ட்டாக யோசித்து இந்த அமைப்பு மக்களுக்கான அமைப்பு, மக்களுக்கு நல்லது செய்ய போகுதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் உள்ள வந்தாங்க. அவர் வி த லீடர்ஸோட தத்துவத்தை மிக சரியாக சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, பண்பாட்டு மீட்சி, வேளாண் எழுச்சி, அரசியல் புரட்சி. இந்த 4 முதல் 4 இந்த 4 நம்ம பின்பற்றினாதான் இந்த அரசியல் புரட்சி என்று ஒன்றை நம்மால் சாதிக்க முடியுன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இன்றைக்கி குடும்ப கட்சி மாதிரி அப்பா எம்பி பையன் எம்எல்ஏ, அப்பா முதலமைச்சர் பையன் முதலமைச்சர், இந்த கதையே வேணாம். ஒருத்தன் உழைக்கிறவனுக்கு எல்லாம் கிடைக்கணும். உழைக்கிறவன் எங்கேருந்து வேணாலும் வரலாம். ஜாதி மதம் அவனோட பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அவன் பண்ண வேண்டியது இந்த பொது சேவை, இந்த மக்களுக்கான இந்த சமூகத்துக்கான சேவையை அவன் எப்பொழுது தொடங்குகிறானோ அப்பொழுதே அவன் இந்த மக்களுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன். அது மட்டும் இல்லைங்க, இவர் வச்சுருக்க ஐடியா பார்த்திங்கன்னா, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்டர் த பார்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தொழிற்சங்கமாக இருக்கட்டும், வேளாண் சங்கமாக இருக்கட்டும், அரசியலில் பல்வேறு கிளைகளை இந்த வி த லீடர்ஸ்க்கு அப்புறம் அவர் தொடங்க போகிறார் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது இப்போதைக்கு அவர் சொன்ன முதல் ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சங்கமான என் மண் என் மக்கள் அந்த பேரில் ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பித்து அதில் ஆட்டோ ஓட்டுநர்கள், சின்ன வேலையாட்கள், யாரெல்லாம் நம்ம வி த லீடர்ஸ் அமைப்பில் இருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் அந்த தொழிற்சங்கத்திலும் சேருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதிலிருந்து ஒரு விஷயம் என்ன தெளிவாக இருக்குன்னா, இவருக்கு இந்த பண அரசியல், இந்த பந்தா அரசியல், இந்த எந்த கல்ட் பாலிட்டிக்ஸும் பண்ண வேணான்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. அதனால தான் இன்றைக்கி இவர் எடுத்திருக்க இந்த முதற்படி இது எல்லையில்லா படி என்று நான் நிச்சயமாக சொல்வேன். 26ல் எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததோ அதே போல் 2031லும் ஆட்சி மாற்றம் நடக்கும்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவ்வளோ நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் எல்லோரும் வி த லீடர்ஸ் அமைப்பின்படி வீடு வீடாக சென்று மது பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாக இருக்கும் இளைஞர்கள், அப்பாக்கள், தம்பிகள், அண்ணன்கள், சகோதரிகள் யாரெல்லாம் இந்த போதையின் பிடியில் இருக்கிறார்களோ அவர்களை முழுமையாக காப்பாற்ற வேண்டும். அவர்களை முழுமையாக இந்த ட்ரக் அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இவரோட முதல் வேண்டுகோள், கட்டளைன்னு கூட சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் வி த லீடர்ஸ் ஆப்பு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த புதுசாக சேர்றவங்க அந்த வி த லீடர்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம், எந்த இதில் கலந்து கொள்ளலாம், மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக, தொகுதி ரீதியாக எப்படி வேணும்னாலும் அவர்கள் நிகழ்ச்சிகளை அதில் அப்லோட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி வச்சுக்கிறது. அதுக்காக இந்த செயலி. அவர் சொல்லியது, இந்த அமைப்பு கண்டிப்பாக கட்சியாக மாறும் என்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துள்ளார். அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வி த லீடர்ஸ் இன்னும் பெரிய பெரிய அமைப்பாக மாற வேண்டும். 50 லட்சம் அவர் வச்சிருக்க டார்கெட், அந்த 50 லட்சம் டார்கெட்டை அவர் என்னைக்கு அச்சீவ் பண்ணுறாரோ அன்னைக்கு இது கட்சியாக மாறும் என்று அவரே சொல்லிட்டார். அவர் சொல்லியது, இந்த 6 மாத காலம் உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்பு உங்கள் ஏரியாவில் இருக்க, உங்கள் லோக்கலில் இருக்க என்னென்ன சிறு சிறு வேலைகளை எடுத்து தன்னார்வலராக, அரசியல் எதிர்பார்ப்பு இல்லாமல், அரசு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க எதை செய்வாங்க அதை செய்வாங்கன்றதை தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த தொகுதிக்கோ, அந்த மாவட்டத்திற்கோ, அந்த ஏரியாவுக்கோ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். நன்றி, வணக்கம்.